இதுல அரசியல் இல்லாம இந்த ரெட் ஜெயண்ட் தானே இப்ப இந்த படத்தை வெளியிடுறாங்க. அப்ப இந்த ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து யாரு சிஇஓ? எல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப ஏன் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஃபேர்வெல எல்லாரும் சேர்ந்து, விஜய் ஆஸ் ஏ ஆக்டர், பொலிட்டீஷியனா யூ மே ஹேவ் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ், ஆனா விஜய் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அன் என்டர்டைனர், நிச்சயமா தேர் வில் நாட் பி எனி கான்ட்ரவர்சி. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் ஒரு நல்ல ஃபேர்வெல்? இப்போ அந்த மாலிக்னு மலேசியால சொன்ன அவர் வந்து ஏன் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை 12 கோடி செலவு பண்ற? அப்கோர்ஸ் டிக்கெட் போட்டு அதை 12 கோடிக்கு மேலேயே வசூல் பண்ணிடுறாருன்னு வச்சுங்க, அது வேற விஷயம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஆனா அவர் ஏன் வந்து விஜய்க்கு வந்து நல்ல ஒரு ஃபேர்வெல் கொடுக்கணும், அதை நான் தான் கொடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சி பண்றாரு? அந்த மனசு தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமா உலகத்தினருக்கு, சினிமா சம்பந்தப்பட்ட பர்சனாலிட்டிக்கு ஏன் இல்லை அப்படின்றது. இதுதான் ரொம்ப குறுகிய மனம் கொண்டவர்கள். அதுதான் நான் சொல்றேன். இதுல அரசியல் இருக்குங்க.